மக்கள் டிவினா சார் சார் நீங்க மறைச்சிருக்கீங்க. சென்னை எண்ணூர் துறைமுகம் அருகே கடலின் மேற்பரப்பில் படர்ந்துள்ள கச்சா எண்ணெயை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை பார்வையிடுவதற்காக தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அப்பகுதிக்கு வந்துள்ளார். அங்கு அதிகாரிகளுடன் அவர் அங்கு ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். உடன் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் உடன் இருக்கிறார். உயர் அரசு அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள் உடன் இருக்கிறார்கள். அங்கே அந்த கடலில் கடந்துள்ள அந்த கச்சா எண்ணெயை அகற்றும் பணிகள் குறித்து, தற்பொழுது நடைபெற்று வரும் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று தற்பொழுது நடைபெற்று வரும் அந்த கடலில் கலந்துள்ள கச்சா எண்ணெயை அகற்றும் பணிகளில் தற்பொழுது என்ன மாதிரியான முறைகள் கையாளப்பட்டு வருகிறது என்பது குறித்து முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திடம் அதிகாரிகள் விளக்கி கூறிக்கொண்டிருக்கிறார்கள். பாதித்த அந்த எண்ணூர் துறைமுகம் பகுதியை தற்பொழுது முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பார்வையிட்டு வருகிறார். அங்கே நடைபெற்று வரும் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்து வருகிறார். அதிகாரிகள் அவர்களிடம் என்ன மாதிரியான முறையில் தற்பொழுது எண்ணெய் பிரித்து எடுக்கப்படுகிறது, எண்ணெயை அகற்றும் பணி எவ்வாறு நடைபெற்று வருகிறது, எவ்வளவு காலம் பிடிக்கும் போன்ற விவரங்களை அதிகாரிகளிடம் முதலமைச்சர் கேட்டறிந்து வருகிறார். உடன் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் உடன் இருக்கிறார். கடலோர காவல் படை அதிகாரிகள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திடம் தற்பொழுது நடைபெற்று வரும் பணிகள் குறித்து விவரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்க்கலாம். நேர்கள் கடந்த 28ஆம் தேதி எண்ணூர் காமராஜர் துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட மேப்பிள் என்ற கப்பலும் மும்பையிலிருந்து கச்சா எண்ணெய் ஏற்றிக் கொண்டு வந்த காஞ்சிபுரம் டான் என்ற கப்பலும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டது. இதனால் 2 கப்பல்களும் பெருத்த சேதமடைந்தது. தொடர்ந்து இந்த விபத்தினால் டான் காஞ்சிபுரம் கப்பலில் இருந்து கசிந்த இந்த கச்சா எண்ணெயானது கடற்பரப்பில் பரவியது. இது எண்ணூர் முதல் திருவான்மியூர் வரை பரவிய இந்த எண்ணெய் படலத்தால் கடல் மாசுபாடு ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது ஏராளமான கடல்வாழ் உயிரினங்கள் செத்து கரை ஒதுங்க துவங்கிய நிலையில் சுற்றுச்சூழல் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தது. கடலில் பரவியுள்ள இந்த எண்ணெயை அகற்றும் பணி தொடர்ந்து 8வது நாளாக இன்றும் நீடித்து வருகிறது. இந்த நிலையில் இந்த பணிகளை ஆய்வு செய்வதற்காக முதலமைச்சர், அமைச்சர் உள்ளிட்ட ஆய்வுக்குழு தற்பொழுது அங்கே ஆய்வு செய்து வருகிறார்கள். கடலோர காவல்படை அதிகாரிகள் தற்பொழுது அவர்களுக்கு அங்கே நடைபெற்று வரும் பணிகள் குறித்து முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திடம் விளக்கி கூறி வருகிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிறைய டிஸ்டர்ப் பண்றோம் நீங்க. வேந்தர் கேமரா நவுத்தியா கரெக்ட்டா கை கொண்டது உள்ள இருப்பாரு. டேய் வேந்தர் அரியல டேய்.
தென்னை அடுத்த எண்ணூர் காமராஜர் துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட ஈரான் நாட்டின் கப்பலும் மும்பையிலிருந்து டீசல் ஏற்றிக்கொண்டு எண்ணூர் நோக்கி வந்து கொண்டிருந்த டான் காஞ்சிபுரம் என்ற கப்பலும் கடந்த 27ஆம் தேதி மோதி விபத்துக்குள்ளானது. இதனால் அந்த கடலில் கச்சா எண்ணெய் கசிவு ஏற்பட்டு தற்பொழுது எண்ணூர் முதல் திருவான்மியூர் வரையிலான பகுதிகள் பலத்த சேதமடைந்திருக்கின்றன. கடலில் இந்த கச்சா எண்ணெய் கலந்ததினால் சுற்றுச்சூழல் மாசு ஏற்பட்டிருக்கிறது. கடல்வாழ் உயிரினங்கள் தொடர்ந்து செத்து மிதக்க தொடங்கிய நிலையில் இந்த எண்ணெயை அகற்றும் பணிகள் கடந்த சில நாட்களாக நடைபெற்று வந்தது. நேற்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த இடத்தை நேரில் சென்று ஆய்வு செய்தார். இந்த நிலையில் இன்று முதலமைச்சர், மீன்வளத்துறை அமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்கள் தற்பொழுது அந்த இடத்தினை நேரில் சென்று ஆய்வு செய்து வருகிறார்கள். கச்சா எண்ணெய் கலந்த அந்த எண்ணூர் துறைமுக பகுதியை நேரில் சென்று பார்வையிட்டு வருகிறார்கள். கடலோர காவல்படை அதிகாரிகள், துறைமுக அதிகாரிகள் உள்ளிட்டோர் அங்கு தற்பொழுது நடைபெற்று வரும் இந்த பணிகள் குறித்து முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்களிடம் விளக்கி கூறி வருகிறார்கள். தொடர்ந்து இந்த ஆய்வு பணிகளுக்கு பிறகு முதலமைச்சர் அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அந்த ஆய்வு பணிகள் குறித்த நேரலை காட்சிகளை நாம் பார்க்கலாம்.